ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீல் மேக்கரை வச்சு என்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நாம் இன்றைக்கி மீல் மேக்கரை வச்சு மீல் மேக்கர் 65, மீல் மேக்கர் கோலா உருண்டை, மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மீல் மேக்கரை வாங்கிட்டு வந்து நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அது கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் வந்து 3 சைஸில் இருக்குது. நான் வந்து இதில் மினி சைஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இது நல்லா வெந்துடும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம அதில் மீல் மேக்கரை வடிகட்டிட்டு இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சை தண்ணி அது மேலே ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வடியை விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இதை பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு சூடாக இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்து அதில் மீல் மேக்கரை போட்டு இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துருக்க எல்லா மீல் மேக்கரையுமே புழிஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போது 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மீல் மேக்கரை தேவையான அளவுக்கு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் 2-3 ரெசிபி செய்ய போகிறோம். அதனால் 65 செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டை நல்லா நைஸாக தட்டி எடுத்து அதையும் சேர்த்துக்கிட்டு இது கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சி விட்டு நீங்கள் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீல் மேக்கரை நம்ம கலந்து எடுத்த பிறகு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தாவே போதும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்பவும் திக்காக பிசைஞ்சிடாதீங்க. அப்படி நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மைதா மாவு, அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கனை ஊற வைக்கிற மாதிரி நம்ம மீல் மேக்கர் 65 ஊற வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே பொரிக்க ரெடி பண்ணிடலாம். இதுக்கு அடுப்பில் வானலை வச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. மீல் மேக்கரை சேர்க்குறப்ப மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நமக்கு மீல் மேக்கர் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. 1 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். இப்போது எண்ணெயோட சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கின பிறகு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நம்ம கரெக்டான அளவில் எல்லா பொருளையுமே சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு எடுத்ததுனால தான் இந்த மாதிரி எண்ணெயில் ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட கலர் ஓரளவுக்கு மாறின பிறகு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லி வச்சு நீங்கள் எண்ணெயெலாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க மீதி மீல் மேக்கரையுமே பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நீங்கள் அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நம்ம எப்பயுமே 65னா பசங்களுக்கு சிக்கனில் தான் பொரித்து கொடுப்போம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக மீல் மேக்கரில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ரீசெண்டாக எம்ப்ராய்டரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா
நீங்கள் கடலூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா அதில் தெரிகிற தம்ப்நெயில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் இருக்குது. இந்த கிளாஸில் சேர்ந்து நான் ஒரு 20 டேஸ் ஆகுது. எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம 65 பொரிச்சு எடுத்தாச்சு. இது கூடவே வாசனையாக இருக்கணுன்றதுக்காக 2 கொத்து கருவேப்பிலையை உருவி நம்ம எண்ணெயிலே சேர்த்து அதையும் பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களான்ட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய பசங்க இதை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா மொறு மொறுன்னு பார்க்குறதுக்கே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம மீல் மேக்கர் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த மீல் மேக்கரில் பாதி அளவுக்கு நம்ம 65 செஞ்சிட்டோம். மீதி இருக்கிறதுல பாதி அளவில் நம்ம கோலா உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மசாலாவையும் மீல் மேக்கரையும் அரைச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அதே ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், பூண்டு 5 பல், இஞ்சி சின்ன துண்டு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், இது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு மீல் மேக்கரை நம்ம அதில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கிறப்ப மிளகாலாம் ஓடாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு சுற்றி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சி வந்துடும். நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மீல் மேக்கரை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டு கூடவே கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொட்டுக்கடலை மாவை பாதி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏன் பாதி அளவுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பிசைஞ்ச பிறகு நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீதி இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கனில் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கோம். இப்போ அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மீல் மேக்கர்லேயும் கோலா உருண்டை செய்கிறோம். நம்ம அதில் பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக ஒரு முட்டை ஒன்று சேர்த்துருப்போம். இது ஆப்ஷனல் தான். இதுலேயுமே நீங்கள் முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் ஒரு முட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எப்பவும் போல தான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கோலா உருண்டையை சேர்த்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு அரை நிமிஷத்துலேயே இது வெந்துடுது. இந்த கோலா உருண்டையோட கலர் மாறின பிறகு நாம் அதை எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மீல் மேக்கர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயும் குடிக்கல பார்த்தீங்களா, சுத்தமாக எண்ணெயே தெரியல. இந்த மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க மீதி மீல் மேக்கர் கோலா உருண்டையை பொரித்து எடுத்துக்கலாம். நான் அரை கப்பு அளவுக்கு தான் நான் இதில் சேர்த்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, அரை மிக்ஸி ஜார் அளவுக்கு தான் நம்ம அரைச்சோம். அதுக்கே நமக்கு 20 உருண்டை கிட்ட வந்துச்சு. நாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் மீல் மேக்கர் கோலா உருண்டை ரெடி பண்ணிட்டோம்.
அடுத்து மீதி இருக்க மீல் மேக்கரை வச்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்து நம்மக்கிட்ட இருக்க மீதி மீல் மேக்கரில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டு, இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு குடமிளகாய் வந்து ஒரு அரை குடமிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து மசாலாவும் காய்கறியும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நாம் இதை வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு இது மிங்கிளான பிறகு நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்து நம்ம அதையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட மீல் மேக்கர் ஒன்றா கலந்த பிறகு நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயிலே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டு அது பொரிஞ்ச பிறகு பொடி பொடியாக நறுக்குனா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து நம்ம அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறின பிறகு நம்ம இதில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் முட்டைக்கோசும் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கேரட் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம முட்டைக்கோசையுமே இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் முட்டையை சேர்க்குறதா இருந்தால் கேரட்டும் கோஸும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நீங்கள் இதில் முட்டையை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டையை தனியாக நீங்கள் பொரித்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் மசாலாவை நம்ம அந்த கேரட் கோஸில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாமே மிங்கிளான பிறகு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்து நாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம். நீங்கள் சாதத்தை வடிக்கிறப்ப உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி இதில் தூவி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி சாதத்தை நீங்கள் 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். அண்டு பாஸ்மதி அரிசியில் செஞ்சு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதை என் பசங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களும் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்தாங்களாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் உங்களுடைய பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மன்சூராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய், கீப் சப்போர்ட்டிங் மீ. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.